ரீல்ஸ் வீடியோக்களை வைத்து ஃபேமஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக வசமாக சிக்கியிருக்கும் ரசிகர்களின் ரசிகன் மணிக்கு அறிமுகமே தேவையில்லைதான். எக்ஸ்பிரஷன் கிங் போல பல மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை வைத்து ரீல்ஸ் போட்டு பணம் சம்பாதித்து வரும் மணி என்னமோ தாம் ஒரு சமூக சேவகர் போல மகளிர் கல்லூரிகளுக்கு சீஃப் கெஸ்டாக சென்று உங்களோட ப்ரோகிராமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு half an hour வெயிட் பண்ண முடியுமா? இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்ப நீங்க பாண்டிங்கன்னா அடிக்க கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் காகிதம் அடைந்த வீடியோக்களும் ஏராளம். அதிலும் சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலவுமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். இன்ஃப்ளூயன்சர் மணியை மன்மதன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பவுன்சர்கள் போல சூழ்ந்து அவரை பார்க்க பெண்கள் கூடுவதும் வரவேற்பு கொடுக்க மாய்ந்து மாய்ந்து மல்லு கட்டுவதும் பார்க்க சகிக்காதுதான். ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? இந்த நிலையில்தான் இன்ஃப்ளூயன்சர் மணி வீடியோ காலில் ஆபாசமாக இருப்பது போன்ற 2 வீடியோக்கள் வெளியாகி அவருடன் ஆசையாக செல்ஃபி எடுத்த கல்லூரி மாணவிகளை பெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கியுள்ளது. அத்தோடு மணியை சீஃப் கெஸ்டாக அழைத்த கல்லூரிகளையும் கதிகலங்க வைத்துள்ளது. நில்லுங்க, எங்க புறப்பட்டுட்டீங்க? என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? நாங்க பக்கத்து ஸ்கூல்ல நாங்க பக்கத்து சீஃப் கெஸ்டா என்ன நடத்திட்டு இருக்கீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, வீடியோவில் இருப்பது மணியா அல்லது மார்பிங்கா என தெரியாமல் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியான நிலையில் கொஞ்சம் மேலவா விளக்கம் கேட்க செய்தியாளர் தொடர்பு கொண்ட போது இன்னும் அதிர்ச்சியே மிஞ்சியது. அட்டன் பண்ணிட்டு இப்ப பாரு கால் அட்டன் பண்ணனும் ஒரு பொண்ணு கூட இருப்பாரு அப்படி சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணேன். அதே மாதிரி அவங்க கூட இருந்தாங்க. முதலில் 2 வீடியோவுமே மார்பிங் என கூறப்பட்ட நிலையில் ஒரு வீடியோவில் இருப்பது தாம் தான் என மணிகண்டனே உண்மையை ஒப்புக்கொண்டார். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அப்படியா? சொல்லு கேப்போம். நீ ஒரு தேவடியா பையன்டா. இப்போ நீங்க என்ன அந்த வீடியோல அந்த ஃபர்ஸ்ட் வர்ற வீடியோல இருக்கிறது நீங்க தான், ஆனா உங்களை டிராப் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அது அதான் சார் அவங்க வேணும்னே பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் அதை பெருசாலாம் எடுத்துக்கல. நிர்வாணமாக பேசுவார்கள் என தெரிந்தே நண்பர்களிடம் காட்டுவதற்காக வீடியோ காலை அட்டெண்ட் செய்ததாக மணிகண்டன் பேசியது அவரை கொண்டாடிய 2K கிட்ஸ் கேர்ள்ஸ்களை கூனி குறுக வைத்திருக்கிறது. யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதன் பின்னணியை விசாரித்த போது சமீப காலமாக செலிபிரிட்டியாக இன்ஸ்டாவில் தலை தூக்கும் சிலர் ஃபேன்ஸ் ஒன்லி என குரூப்பை வைத்து ஃபாலோயர்ஸ்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு தனிப்பட்ட முறை இந்த ஆளுக்குள்ளே ஊறி போனதோ இவனுங்கள மாதிரி ஆளுங்க. இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. வீடியோ காலில் பேசி வருவது புலப்பட்டது. இந்த வீடியோ கால் சாட்டுகள் சில நேரங்களில் எல்லை மீறி செல்வதும் வழக்கம் என கூறப்படும் நிலையில் தற்போது வெளியான மணியின் வீடியோ கூட அந்த மாதிரியான கேட்டகரியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. முதலில் வீடியோவில் இருப்பது தாம்தான் என ஒப்புக்கொண்ட மணிகண்டன் சில நிமிடம் கழித்து மீண்டும் செய்தியாளருக்கு அழைத்தார். எடுத்ததுமே இதையெல்லாம் செய்தி போடாதீங்க என ஓங்கிய குரலில் பேச ஆரம்பித்தார். நாங்களும் விளையாட்டா தான் விளையாடுவோம், நீங்க ஜாலியா எடுத்துக்கல. என்னல காலை வச்சியா? செல்லாத காசு எடுத்து வந்து பஞ்சர் போட வந்தவன் நீ என்னைய வர்ணிக்கிற? அந்த வாய் இருக்கேதான்டா இவ்வளவு பேசுற? வாங்கிடா என்ன? ஏன் என செய்தியாளர் கேட்க தனது ஊர்க்காரர்களுக்கு யூடியூப் பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் டிவியில நியூஸ் போட்டால் அவமானமாகிவிடும் என பேசி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். பொறுக்கி பேடா பொறுக்கிடா. நீ எந்த தவறும் செய்யாத போது எதற்காக பதற வேண்டும் என்ற செய்தியாளர், அப்படியென்றால் ஊரில் இருக்கும் பெண்களை எல்லாம் வீடியோ எடுத்து நீங்கள் மட்டும் இன்ஸ்டாவில் பதிவேற்றலாமா என கேள்வி எழுப்ப ரசிகர்களின் ரசிகன் மணிகனி பதில் சொல்ல முடியாமல் பதற்றமாகினார்.
நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன எங்க அம்மா எங்க ஊர்க்காரங்க இவங்களுக்கெல்லாம் எதுவுமே நான் தெரியாது. இப்போ பாக்குறவங்களுக்கு நீங்க இப்படி ஒரு ஆபாச வீடியோ வெளியாச்சு, நானும் நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணவனா நீங்க எப்படி போடுவீங்கன்னு நல்லா தெரியும். ஆபாச வீடியோ நாயரே டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா இப்பவே நடக்கும். இப்படி ஒண்ணு வெளியாச்சு, அதை பத்தி இவரு இப்படி விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லும் போது பாக்குறவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆபாச வீடியோ வெளியாச்சுன்னா என்னாச்சு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். எதுக்கு இப்போ நியூஸ் சேனல்ல போடுற அளவுக்கு இது என்ன பிரதர் பிரச்சனைன்னு எனக்கு புரியல பிரதர். நீ ஒரு தெவிடியா பையன், உங்க அப்பன் ஒரு தெவிடியா பையன், உங்க அப்பனுக்கு அப்பன் தெவிடியா பையன், உங்க அம்மாவுக்கு அப்பனும் தெவிடியா பையன். கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவிகள் சிலருக்கு 18 வயது கூட பூர்த்தியாகியிருக்காது. அவர்களை வீடியோ எடுக்க பெற்றோர் சம்மதம்தான் முக்கியம். அப்படி இருக்கையில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள கல்லூரி மாணவிகளை எந்த அனுமதியும் இல்லாமல் வீடியோ எடுத்து பதிவிட்டு பணம் சம்பாதித்துவிட்டு தன் மூலமாகத்தான் கல்லூரிக்கே ப்ரமோஷன் கிடைக்கிறது என கல்வி தந்தை போல மணிக்கணி பொங்கி எழுந்தார். சார் இவனை என்ன பண்ண சார்? ஃபேன்ஸ் ஒன்லி குரூப் வைத்துக்கொண்டு பேசும் சில இன்ஃப்ளூயன்சர்கள் மூலம் நிர்வாண வீடியோ கலாச்சாரமும் பெருகும் என்ற பேரச்சம் எழுந்திருக்கிறது. கொண்டாட்டி ஓடி போச்சு இல்ல? பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? என்ன விரட்டி விட்டு இருக்காவே மானஸ்தி. இதுல நட பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தாதான் அதுக்கு பேரு காதல். உன்கிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? சொன்னது அண்ணன்டா.